அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் குறைந்து வரும் பெட்ரோல் விலை. இந்த மாதம் முதல் அமலுக்கு வந்துள்ள புதிய பெட்ரோல் விலை வெளிநாட்டவர்கள் கொண்டாட்டம். மிக மிக மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து பயோமெட்ரிக் இல்லைன்னா ஃப்ளைட் ஏற முடியுமா, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து 10 நாளில் பதிவான 8000 குற்றங்கள். உள்துறை அமைச்சகம் அதிரடி. குவைத் முழுவதும் தீவிர செக்கிங் ஆரம்பம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் பெட்ரோல் விலை கணிசமாக குறைந்துள்ளதாக எண்ணெய் அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதாவது ஜனவரி மாதம் முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை அல்ட்ரா பெட்ரோலின் விலை 205 ஃபில்ஸிலிருந்து 200 ஃபில்ஸாக குறைந்துள்ளது. பிரீமியம் பெட்ரோல் விலை 85 ஃபில்ஸாகவும், குசுசி பெட்ரோல் 105 ஃபில்ஸாகவும், டீசல் 115 ஃபில்ஸாகவும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதாவது நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பில் 1 லிட்டர் குவைத்தின் பிரீமியம் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வெறும் 24 ரூபாய் மட்டும்தாங்க. ஆனால் நம்ம நாட்டில் 100 ரூபாய் தாண்டி விற்கிறாங்க. ஆராய்ச்சிகளின்படி பார்த்தோம்னா குவைத் நாட்டில் தான் அதிகப்படியான கச்சா எண்ணெய் உள்ளது. அதாவது இன்னும் 200 வருஷத்துக்கு குவைத்தில் பெட்ரோல் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு நாளைக்கு சுமார் 3.15 மில்லியன் பேரல்கள் அளவிற்கு கச்சா எண்ணெய் குவைத் நாடு உற்பத்தி செய்வது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்துடைய பிரிகேடியர் ஜெனரல் ஃபாரிஸ் அல் ஹத்தானி அவர்கள் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி கடந்த 10 நாட்களில் மட்டும் சுமார் 8072 வயலேஷன்கள் பதிவாகி உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். அதாவது போதைப்பொருள் கடத்தல், மதுபான கடத்தல், விபச்சாரம் போன்ற பல்வேறு குற்றங்கள் இதில் அடங்கும். அதுபோல மதுபோதையில் வாகனம் ஓட்டியவர்கள், விசா இல்லாமல் சுற்றித் திரிந்த பல பேரும் கைதாகி நாடு கடத்து மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். குவைத்துடைய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்களின் உத்தரவின்படி அனைத்து இடங்களிலும் தீவிர செக்கிங் மேற்கொள்ளுமாறு உயரதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால நம்ம ஆளுங்க குவைத்துக்கு எந்த விசாவில் போனீங்களோ அந்த விசாவில் மட்டும் வேலை செய்யுங்க. இந்த அவசர தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம். அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க. ப்ரோ, நான் இன்னும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கவில்லை. இன்றைக்கி நான் சென்னைக்கு போகிறேன். குவைத் ஏர்போர்ட்டில் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிருந்தாரு. எந்த பிரச்சனையும் வராதுங்க, தாராளமாக போகலாம். ஒரிஜினல் சிவில் ஐடி அல்லது மொபைல் ஐடி இருந்தால் போதும், நீங்கள் விமானம் ஏற முடியும். பயோமெட்ரிக் எடுக்காவிட்டால் உங்களுடைய சிவில் ஐடி ரெனிவல், டிரைவிங் லைசன்ஸ் ரெனிவல், மணி டிரான்சாக்ஷன், பேங்க் தொடர்பான பரிவர்த்தனைகள் இதுதான் செய்ய முடியாத தவிர ஊருக்கு போகிறது வருது பிரச்சனை இல்லைங்க. அதுபோல் இன்னொரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, நான் வேலை செய்யும் அரபி வீடு பிடிக்கவில்லை. அரபி போட்டு அடிக்கிறான், வேலை ஓவராக வாங்குறான், சாப்பாடு சரியில்லை, பாஸ்போர்ட் என்கிட்ட தான் இருக்குது, ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஊருக்கு போகும்போது என் கஃபீலுக்கு மெசேஜ் ஏதாவது வருமானு கேட்டிருந்தாரு. தாராளமாக போகலாங்க, எந்தவித ஒரு மெசேஜும் போகாது. நம்ம மேலே எந்தவித ஒரு குற்றமும் இல்லைன்னா தாராளமாக ஊருக்கு போகலாம். அதுபோல் குவைத்துக்கு புது விசாவில் வேலைக்கு வருபவர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு வரவங்க, அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு குவைத்துக்கு வீட்டு வேலைக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் சேஃப்டி. குவைத்தில் உள்ள இந்தியன் எம்பசியும் ஃபுல் சப்போர்ட் பண்ணும். அதை விட்டுட்டு அக்ரிமெண்ட் பேப்பர் இல்லாமல் புஷிங்கில் குவைத்துக்கு வந்தால் உங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகம். அதனால் ப்ராப்பராக லீகலாக குவைத்துக்கு வருவது நல்லது. அடுத்த தகவல், 37 வயது மதிக்கத்தக்க வெளிநாட்டவர் ஒருவர் பூச்சிக்கொல்லி மருந்து உட்கொண்டு தனது உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்துள்ளார். உடனே அவரது நண்பர்கள் ஜஹரா மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து அவரது உயிரை காப்பாற்றியுள்ளார்கள். இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக ஜஹரா காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் அந்த நபர் தனது குடும்ப பிரச்சனை மற்றும் கடன் பிரச்சனை காரணமாக பூச்சிக்கொல்லி மருந்தை உட்கொண்டதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். விரைவில் இவர் நாடு கடத்தப்படுவார் என ஜஹரா காவல்துறை தெரிவித்துள்ளது. குவைத்தை பொறுத்தவரை இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதும் தண்டனைக்குரிய குற்றமாகும். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணமே டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம் தாங்க. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை விட்டு எப்படி வெளியே வரணும்னு யோசிக்கணுமே தவிர இந்த மாதிரியான முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. வாழ்க்கை என்பது போராடதாங்க. அந்த போராட்டத்தில் வரும் பிரச்சனைகளை எதிர்த்து போராடி ஜெயிக்கணுமே தவிர கோழைத்தனமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. அடுத்து வாங்க ஃப்ளைட் விட அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 22,000 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 56 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 78 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 18,000 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 35 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 12,300 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 24 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 15,800 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 28 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாய் 40 பைசாவாக உள்ளது.
ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $946 உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 364 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 176 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.